மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கோதண்டபுரத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிற்கு கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். முகாமில் புளியந்துறை, காட்டூர், மகேந்திரப்பள்ளி, முதலைமேடு, அலக்குடி ஆகிய 5 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட மக்கள் கோரிக்கைகளை பதிவேற்றினர். இதில் நீண்ட நாள் பொதுமக்களின் கோரிக்கைகளும் பதிவாயின. முக்கியமாக மயிலாடுதுறை மாவட்டம் வெள்ளமணல் கிராமத்திற்கும் கடலூர் மாவட்டம் திருக்கழிப்பாளை கிராமத்திற்கும் இடையே கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை வேண்டுமென்று பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். காரணம், கொள்ளிடம் ஆற்றில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் உட்புகுந்து கொள்ளிடம் ஆற்றின் நன்னீர் உப்பு நீராக மாறியதோடு அருகாமை விளைநிலங்களும் உவர் நிலங்களாக மாறிவிட்டது. குடிநீர் ஆதாரங்களும் உப்பு நீராக மாறிவிட்டது. இப்பகுதி மக்களின் 30 வருட கோரிக்கையாக இது உள்ளது. மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் திருவிடைமருதூர் எஸ். ராமலிங்கம் நாடாளுமன்றத்தில் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது சுமார் 800 கோடி அளவில் திட்ட மதிப்பீடு வந்துள்ளதாக மத்திய அரசு பதில் அளித்துள்ளது. ஆனாலும் நடைமுறைகள் ஏதும் அசையவில்லை. இந்த முகாமில் அலக்குடி கிராமத்தின் முன்னாள் ஒன்றியக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன், விவசாயிகள் சங்கம் சரவணன் உட்பட பலர் வெள்ளமணலில் தடுப்பணை கோரி மனு அளித்துள்ளனர். மேலும் முதலைமேடு திட்டப்பகுதியில் இருந்து அலக்குடி வரையில் கொள்ளிடம் ஆற்றுப்படுகையில் செங்கல் சூளைகள் அமைத்த அளவுக்கு அதிகமாக அரசு விதிகளை மீறி மண் எடுப்பதால் படுகை விளைநிலங்கள் பாதிப்படைவதோடு எளிதாக கொள்ளிடம் ஆற்று வெள்ள நீர் கரையோர பகுதிக்கு வந்துவிடுகிறது. இதனால் படுகை விளைநிலங்களும் பாதிக்கப்படுவதோடு கரைக்கு வெளிப்புறம் உள்ள கிராமங்களும் வெள்ள அபாயத்தில் இருக்க வேண்டியுள்ளது. ஆகவே அரசு அதிகாரிகள் ஆற்றுப்படுகையில் செங்கல் சூளைகளை அமைப்பதை தடை செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் மண் எடுப்பதை கண்காணித்து தடை செய்ய வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இது குறித்தும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை மனுக்களை இந்த முகாமில் பதிவு செய்துள்ளனர். மக்கள் நாயகம் சேனல் மக்கள் பிரச்சனைகள், அரசு செய்திகள், ஆன்மீக செய்திகள் என்று சுழன்று உங்கள் முன் வைக்கிறது. விரும்பினால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.